بسم الله الرحمن الرحيم. نحمد ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد. نحمد ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய நல்ல மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டும் என்ற நல்ல பிரார்த்தனையுடன், அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சங்கையான மலுப்பமான கண்ணியமான மனமான ஒரு இஃப்தாரில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அவனுடைய சுவனபதியிலும் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன், துஆவும் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று அல்-அக்ஸா ஜும்மா பள்ளி வாசலில் நம்முடைய ஊரில் ஜாமியா அல்-அக்ஸா ஜும்மா பள்ளி வாசலிலே விசேட இஃப்தார் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சதாமியாபுரம் இளைஞர் அமைப்பின் ஊடாக, சதாமியாபுரத்தை சேர்ந்த இளைஞர் அமைப்பின் ஊடாக செய்யப்படுகின்ற இந்த இஃப்தார் நிகழ்வு என்பது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் இன்றைய இளைஞர்கள் போதைக்கும் அதே போன்று தேவையில்லாத மதுபானங்களுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறான சமூக மேம்பாடுகள், சமூகத்திற்கான முயற்சிகள் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த வகையில் இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடிகளாக திகழக்கூடிய நமது இளைஞர்கள், நமது ஊரின் இளைஞர்கள், இதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர் சமூகம் தங்களை பட்டை தீட்டி எவ்வாறு இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி, நல்வாழ்வுக்காக வேண்டி உழைக்கின்றார்களோ, அவர்கள் தங்களுடைய இன்னொரென்ன விடயங்கள் மாத்திரமல்ல, இந்த சமூகத்திலே மிக முக்கியமான பல விடயங்களை சாதித்து கொள்ள முடியும் என்பதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய பல வரலாறுகள், பல செய்திகள் எங்களுக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் ஒரு இளைஞர் சமூகம் தன்னை எப்பொழுது தலை நிமிர்த்தி கொள்கிறதோ, ஒரு இளைஞர் சமூகம் எப்பொழுது தலை நிமிர்ந்து வாழுகிறதோ, ஒரு இளைஞர் சமூகம் எப்பொழுது தன்னை தலை நிமிர்த்தி கொள்கிறதோ, அப்பொழுது அந்த சமூகம் உயர்ந்த சமூகமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த வகையில் இளைஞர் சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு கடைப்பாடாகவும் ஒரு பொழுதாகவும் இளைஞர்களுடைய செயற்பாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வகையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வு என்பது இந்த ஊரில் மாத்திரமல்ல, இந்த ஊரின் முன்மாதிரி அல்ல, இந்த சமூகத்தினுடைய முன்மாதிரியாக கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இவ்வாறு தாங்கள் உழைத்த ஹலாலான பொருளின் மூலமாக இந்த சமூகத்திற்காக வேண்டி நற்பணிகளை, நல் முயற்சிகளை செய்கின்ற இந்த இளைஞர் சமூகம் பாராட்டப்பட வேண்டியவர்கள், அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு, எமது ஊரின் நல்ல பல எழுச்சிகளுக்காக வேண்டி, நல்ல பல சேவைகளுக்காக வேண்டி நமது இளைஞர்கள் மென்மேலும் முன்வர வேண்டும். இந்த முன்மாதிரி உலகத்தில் எல்லா மூலை முடுக்குகளிலும் இந்த முன்மாதிரிகள் பின்பற்றப்பட வேண்டும். இளைஞர் சமூகம் எப்பொழுது தலை நிமிர்ந்திருக்கிறதோ, இளைஞர் சமூகம் எப்பொழுது விழித்து கொண்டிருக்கிறதோ, இளைஞர் சமூகம் எப்பொழுது வீரியமாகவும் தைரியமாகவும் இருக்கிறார்களோ, அவர்கள் சஹாபாக்களை போன்று அவர்கள் உலகத்திலே சாதனை படைக்க முடியும். முஸ்அப் பின் உமைர், அபூ சயீத் அல்-குத்ரி போன்றவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். இவர்கள் இந்த சமூகத்திலே நல்வாழ்வுக்காக வேண்டி
தடம் படித்து நல்ல பல சேவைகளை செய்தார்கள். இந்த அடிப்படையிலே நாமும் இளைஞர் சமூகமும் இந்த ஊரின் உடைய எழுச்சிக்காக வேண்டி, நல்வாழ்வுக்காக வேண்டி மாத்திரமல்ல, உலக முஸ்லிம்களின் விடுதலைக்காக வேண்டியும் முஸ்லிம் சமூகத்துடைய நல்வாழ்வுக்காக வேண்டியும் நாம் உழைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஊரில் நல்ல பல செய்திகளுக்காக வேண்டி நம் அனைவர்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.